ஸோ இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே பாலியல் வன்புணர்வு அப்படின்றது நிறையவே நடக்குது. ஸோ இப்போ இதை வந்து தடுக்க விழிப்புணர்வு இல்லாம நடக்குதா இல்ல தடுக்க முடியாம நடக்குதா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லுறேன்னா, பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா நம்மளும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி வளர்க்கணும். அவேர்னஸ் பெற்றோர்கிட்ட தான் இதுதான் வர முடியுமே தவிர்த்து வேற யார்கிட்ட வர முடியாது. கண்டிப்பா. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது நம்ம தான் சொல்லி சொல்லி வளர்க்கணும். எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி பேசணும். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சோஷியல் நினச்சி பசங்களோட ரொம்ப பழக ஆரம்பிக்குதுங்க. அதுவே தவறு ஒரு வன்முறைக்கு வழிவகுக்குது. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு தானே. கண்டிப்பா. பாய்ஸையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டா அது ஒரு லிமிட்டு தான். இன்னைக்கு சோஷியலாக நான் இருக்கேன் பாய் ஃப்ரெண்டோடன்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டுட்டு போகும்போது இதெல்லாம் தவறுது நடக்குது. அது பெற்றோர் தான் இதை பிள்ளைகளை அவேர்னஸ் கொண்டு வர முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நிறைய ஒருத்தரை பற்றி தவறான விஷயங்களை வந்து பரப்புறது, இந்த வேலைகள்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன வழிமுறைகள் இருக்குது? ஸோ சட்ட ரீதியாக அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. அதாவது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை நம்ம சைபர் கிரைம்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்ற அஃபென்ஸ் எல்லாமே சைபர் கிரைம் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளும் குழந்தைகளை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இன்ஸ்டா யூஸ் பண்ணாமல் ஒரு ஏஜ் வர சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அதுக்கு இந்த ஃபோட்டோஸை போடுறது நம்மளே குற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குறோம். முந்தியெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி தவறுதல்லாம் நடக்கலை. இன்றைக்கி ஈஸியாக நடக்குதுன்னா எல்லோரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டா, ட்விட்டர் என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் குழந்தைகளை நம்ம தான் கண்காணித்து அதை பயன்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மளோடது. நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதில் எல்லாமே வருது. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம தான் பேரண்ட்ஸ் கூட இருந்து கைட் பண்ணணும். வேற இது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான், செகண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒருத்தரவங்க வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் புகைப்படம் எடுக்கிறதோ அவர்கள் சம்மந்தமான வீடியோ எடுக்கிறதோ தவறான ஒன்றுன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக. ஸோ ஆனால் அதையும் மீறி வந்து பெண்களுக்கே தெரியாமல் அவர்களை பற்றி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பும் பொழுது அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றது மேம்? சட்ட ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாக போலீஸ்ட்டு தான் புகார் கொடுக்க முடியும். போலீஸ் தான் இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்ட பிறகு அப்புறம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகும். வழக்கு போது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தானே மேம் இன்னைக்கு அதிகமாக வருது. நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை, இந்த மாதிரி கேசஸ் ரொம்ப கம்மி. என்னை எல்லாரும் இதை வெளியே சொல்றதுக்கு பயந்துட்டு யாரும் ரொம்ப வர்றதில்லை. அவங்களுக்குள்ளே சமாதானமாக போயிடுறாங்க. மோஸ்ட்லி அப்படி போகுது. நிறையா கேசஸ் வரவும் செய்து அது குற்ற நடவடிக்கை போலீஸ்லேயே வச்சு எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி இப்போது இங்கே இந்தியாவிலேருந்து மேரேஜ் ஆகி இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கணவர்கிட்ட விவாகரத்து விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி மேம் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? இப்போ வந்து அவங்க ஃபாரினில் போய் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறது அவங்க இங்கே வந்து விவாகரத்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். அதாவது அவங்களோட மேட்ரிமோனியல் ஹோம் இங்கேயா இருக்கும், அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் இங்கேயா இருக்கும், மேரேஜ் இங்கே நடந்திருக்கும். அப்போ இங்கே விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ண முடியும். கோர்ட்டு மூலமாக நோட்டீஸ் அவங்களுக்கு போகும். அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கோ, ஃபாரினில் அந்த கணவர் வேலை பார்க்குறாருன்னா வேலை பார்க்குற கம்பெனிக்கு, அவருக்கு குடியிருக்கிற வீட்டுக்கு 2 இடத்துக்கும் நான் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பும். அந்த நோட்டீஸ் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் கண்டிப்பாக அந்த எந்த நீதிமன்றத்தை வந்து அழைப்பான அவருக்கு வந்து வரப்பெற்றதோ அவர் அந்த கோர்ட்டுக்கு வந்து. அதில் வேற என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு மேம்? சிக்கல்கள் பார்க்கும்போது நோட்டீஸ் சர்வ் ஆகணும். வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது சில பெண்களுக்கு அவன் அந்த கணவர் கம்பெனி மாறும்போது அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, எங்கே தங்கியிருக்கிறாங்கங்கிற விவரங்கள் கரெக்டாக கிடச்சிச்சின்னா நோட்டீஸ் அங்கே வந்து அழைப்பானே அங்கே போயிடும். அது ஒன்று தான் நமக்கு முக்கியம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வர வைக்க முடியும். கண்டிப்பாக வர வைக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ விவாகரத்துன்னு மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காகவும் போகிறது, குழந்தைங்களை கூட வீட்டு வேலைக்காக அழைச்சிட்டு போகிறதெல்லாம் கூட ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ அங்கே போய் அவங்க மாட்டிக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, சட்ட ரீதியாக தான் அதை அணுகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சிலருக்கு அது வந்து அது எப்படி சட்ட ரீதியாக அணுகணும்னு தெரியாமலே கூட இல்லை. இது சட்ட ரீதியாங்கிறத விட இப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா எந்த ஏஜென்சி மூலமாக போனாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. திருப்பி கொண்டு வர்றதுக்கு கலெக்டர்கிட்ட தானே இதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கலெக்டர்கிட்ட தான் இப்படி அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, எங்களுக்கு அவங்கள வரைக்கும் இது வந்து கலெக்டர் மூலமாக தான் நம்ம கலெக்டர்கிட்ட தான் மக்கள் குறைகளை சொல்கிறாங்க. அவங்க மூலமாக தான் நம்ம இதை மீட்க முடியும் அவங்கள. சரியா? ஸோ இந்த சைல்டு கஸ்டடின்னு ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ கணவனும் மனைவி பிரிஞ்சு வாழ்கிற காலத்தில் குழந்தைகள் யார்கிட்ட இருக்குங்கிறதுக்கு தான் கார்டியன் வாட்ச் பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. கஸ்டடி ஆஃப் சைல்டு யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒய்ஃப்ட்ட இருந்தால் ஹஸ்பண்ட் போடுவார், ஹஸ்பண்ட்ட இருந்தால் ஒய்ஃப் போடுவாங்க.
அந்த மாதிரி போடும் பட்சத்தில் கோர்ட் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டை பார்க்கும். இந்த குழந்தைகள் யார்கிட்ட வளர்ந்தா அதோட வெல்ஃபேர் நல்லா இருக்கும், யாரால குழந்தைகளை நல்லா பராமரிக்க முடியும், அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் த பார்ட்டிஸை பார்ப்பாங்க. ஹஸ்பண்டோட ஸ்டேட்டஸ் என்ன, ஒய்ஃபோட ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆர்டர் போடுவாங்க. ஒய்ஃப்ட்ட இருக்கணுமா ஹஸ்பண்ட்ட இருக்கணுமாங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிரித்து யாராவது ஒருத்தட்ட கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களோட மனநிலை கண்டிப்பாக பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது? கண்டிப்பாக பார்க்குறோம். பார்க்கும்போது கோர்ட்டே கவுன்சிலிங் பண்ணும் குழந்தைக்கு. கோர்ட்டே இப்போல்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் கோர்ட்டே கவுன்சிலிங் பண்ணுறாங்க. பண்ணி அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு கமிஷனரையும் அட்வொகேட் கமிஷனரையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த குழந்தை இங்கே அம்மாட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா அதோட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்டே அட்வொகேட் கமிஷனரை போட்டு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் என்கொயரி பண்ணி கோர்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அந்த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் அதை வச்சு கோர்ட்டு டிசைட் பண்ணும். அப்பாட்ட இருக்கட்டுமா அம்மாட்ட இருக்கட்டுமா, குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ச்சி தான் கோர்ட்டு அதை முடிவு பண்ணுது. ஆனால் 2 பேருமே இப்போ லீகல் கார்டியனாக இருக்கிறனால சில நாட்கள் அம்மாட்டையும் சில நாட்கள் அப்பாட்டையும் இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஆர்டர் போடுவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்குது. 2 பேருமே குழந்தைய பார்க்கணும். வளர்றது ஒருத்தவங்ககிட்ட விசிட்டேஷன் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு 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 பேரண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம போக்சோ சட்டம் பற்றி பேசணும். ஆமாம். முன்னாடி இப்போ இந்த போக்சோ சட்டன்றது வந்து ஒன்லி பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுதா, இல்லை வேற எந்தெந்த மாதிரியான கேஸ்களுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுது? ஸோ இந்த போக்சோ சட்டன்றது எத்தனை ஆண்டு காலம் அந்த சிறை தண்டனை இதெல்லாம் வழங்கப்படுது அப்படின்றத பற்றி எங்களுக்கு. அதாவது போக்சோ சட்டம் வந்து பிலோ 18 இயர்ஸ் உள்ள பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த அஃபென்ஸ் நடக்கும்போது இந்த ஆக்டு வருது. இதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு. கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸோட தன்மையை பொறுத்து மேக்ஸிமம் லைஃப் சென்டென்ஸ் கூட அந்த போக்சோல உண்டு. மினிமம் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மேம் அப்புறம் அந்த சொத்துல சம உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு சொத்து கொடுக்கணும் அதே சம உரிமை தான் அந்த வீட்டுல பிறந்த பெண்களுக்கும் கொடுக்கணும்ன்றது சட்ட ரீதியாவே வந்திருக்கு. ஆனா இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அதை பண்ண மாட்டுறாங்க. அந்த வீட்டுல பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ அதை வந்து நிறைய பேர் சட்ட ரீதியா அணுகிறது எப்படி அணுகணும் அப்படின்றது தெரியாம பண்ணாம இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான சட்ட விழிப்புணர்வு வந்து நீங்க எப்படி? அதாவது முந்தி அப்படி கிடையாது. இப்பயும் யாரு கொடுக்கலைனாலும் எல்லாரும் இன்னும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. கிராமப்புறம்ல பஞ்சாயத்து பண்ணியே முடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டே பேசியே முடிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப விழிப்புணர்வு நல்லா இருக்கு. நிறைய பார்ட்டிஷன் கேஸ் கோர்ட்ல ஃபைல் ஆகிட்டு தான் இருக்கு. 2005க்கு பிறகு ஈக்குவல் ரைட்ஸ் வந்த பிறகு எல்லாரும் விழிப்புணர்வு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்கவுங்க ஷேரை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கொடுக்குறாங்களோ இல்லையோ, கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொடுக்காத பட்சத்தில் வந்து எல்லாரும் நிறைய கேஸ் ஃபைல் ஆகுது. கோர்ட்டில் கேஸ் நிறைய இருக்குது. பார்ட்டிஷன் சூட் கேஸு நிறைய இருக்குது. எல்லாரும் யார் இப்போ விடுறதில்ல. எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அதனால் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி நிறைய கேஸ் பெண்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த வழக்கறிஞர் தொழிலில் வந்து பெண்கள் இப்போ நிறைய வந்துட்டாங்க. ஆனால் சிலர் வந்து வந்துட்டு எங்களால் இதில் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற நிகழ்வுகளும் இருக்குது. சில இடங்களில் 1-2 நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி போகக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸாக நீங்கள் என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் ரொம்ப போகல. கல்யாணம் ஆகவும் சிலர் பிரேக் விடுறாங்க. ஓகே. பெண்களுக்குள்ள இயற்கை அந்த குழந்தை பிறக்கிறது பார்க்கறது, அதுக்கப்புறம் எல்லாம் ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. யாரும் பயந்தெல்லாம் ஓடன மாதிரி நான் கேள்விப்படலை. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு எல்லாரும் தைரியத்தை தான் வளர்த்துக்கிறாங்களே தவிர யாரும் பயந்து ஓடினதாக எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்கும் இன்னும் தைரியம் ஜாஸ்தி தான் வருது. படிக்கும்போது இருந்ததை விட ப்ராக்டிஸ்க்கு வந்த பிறகு இன்னும் தைரியம் எல்லாருக்கும் வந்துடுது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மரியாதை எங்கே போனாலும் நிச்சயம் இது ஒரு டிக்னிட்டி கொடுக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அந்த 30 வருஷ பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸ் ஏதாவது ஒன்று சவாலாக எடுத்து பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒன்று இருக்கா மேம்? சவாலாக ஒவ்வொரு கேஸும் எங்களுக்கு புது புது சவால் தான். ஒவ்வொரு கேஸும் புது புது சவால் தான். இதுதான் அதுதான் இல்லை. ஒரு கேஸ் வந்துட்டா அது எங்களுக்கு ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். அது எங்கிட்ட நம்பி வந்துருச்சு. நாங்கள் அது கடைசி வரை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்போம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ் ஆகணும் தான் நாங்கள் நினச்சி பாடுபடுவோம். எல்லா அட்வொகேட்ஸும் அப்படி தான். முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அது போகும்னு தெரிஞ்சாலும் கூட விட மாட்டோம். மற்றதுலாம் முடியாதுன்னா முடியாது. நாங்கள் அப்படி இல்லை, முடியாதுனாலும் முடிச்சு காட்டுவோம்
அப்படின்னு சவால் விட்டு அந்த கேஸை எடுத்து நடத்துவோம். ஆனால் எங்களை அறியாமலே அதில் சக்ஸஸும் வந்துடும். நாங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சில நேரம் நாங்கள் முடியாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் எங்களோட ப்ரொஃபஷனோட வெற்றிக்கே காரணம். முடியாததையும் முடிச்சு காட்டுவோம். கேஸ் வீக்குன்னு தெரியும் சம்டைம்ஸ், ஆனாலும் அதையும் கூட நாங்கள் அதை ஜெயிச்சு அந்த மாதிரி காட்டிடுவோம். ஏதாவது நெட் கார்னர்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கானது ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, நான் ஒரு பெயில் 307 பெயில் போட்டேன். பொதுவாக பெயில் எடுக்கும்போது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே பெயிலுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். நான் அந்த பையன் என்கிட்ட ரொம்ப அழுதான். நான் ரொம்ப யோசிச்சு தான் அந்த கேஸை எடுத்தேன். ஏன்னா 307 அடிக்கடி நிறையா கேசஸ்லாம் பெண்டிங்காக இருக்கும்போது பெயில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட சொல்லி தான் எடுத்தேன். முயற்சி பண்ணுறேன், ஆனால் நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். உன் மேலே இப்போ நிறையா அஃபென்ஸ் இருக்குன்னு. பரவாயில்ல, நீங்கள் எனக்கு நடத்தி காட்டுங்கன்னு சொன்னான். எனக்கே அன்னைக்கு சந்தோஷம், பெயில் கிராண்டட். அப்போ என்ன அறியாமலே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. ஒரு பையனை நான் காப்பாற்றினேங்கிறது சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் நான் ப்ராக்டிஸ்க்கு வந்தப்போ ஹைகோர்ட் மதுரைக்கு வந்த புதுசில் குண்டாஸ் ஆக்டில் ஒரு பையனுக்கு எடுத்தேன். அந்த அம்மா என் பையன் குடிக்க அடிமையானனால கிரிமினல்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டான், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, இந்த குண்டாஸ்லேருந்து அவனை விடுபட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா என்கிட்ட கேஸை அவன் அப்போ ஜெயிலில் இருக்கான். அவங்க அம்மா என்கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்டு போனாங்க. அவனை காப்பாற்றி கொடுக்கவும் அந்த பையன் என் காலில் விழுந்தான். விழுந்ததுக்கும் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன், இனிமேல் நீ குடிக்க அடிமையாகக்கூடாது, குடித்தனால தான் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு நீ கிரிமினல்ஸோட சேர்ந்தேன்னு அம்மா சொன்னாங்க, இனிமேல் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு என் காலில் விழுந்து. இன்னைக்கு அந்த பையனோட லைஃப் எப்படி இருக்கு மேம்? நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கான். நான் அடுத்து நான் அவனை பார்த்தேன், என்கிட்ட சொல்லிட்டு போனா நான் ஒரு வேலையில் இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த மன திருப்தி, மன நிம்மதி எங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனில் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த குண்டாஸ் அப்படின்றது என்னென்ன மாதிரியான வழக்குகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது மேம்? அதாவது ஒரு நபர் மீது தொடர்ந்து அவன் குற்றங்களில் ஈடுபடும்போது குண்டாஸ் போட்டு விட்டுருவாங்க. அடிக்கடி அவன் பெயிலில் வருவான், திருப்பி மாட்டுவான், பெயிலில் வருவான், திருப்பி மாட்டுவான். தொடர்ச்சியாக அவன் வழக்குகளில் மாட்டும்போது குண்டாஸை போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேஸை எடுத்துட்டு ஏன்டா அந்த கேஸை எடுத்தோம், நம்மளால இதை சக்ஸஸாக பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி யோசிச்ச தரல? இல்லை, நான் அப்படி யோசிச்சா நம்ம வழக்கறிஞராக இருக்க முடியாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எந்த வழக்கு எடுத்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஒவ்வொரு வழக்கையும் பார்க்குறோம். இது போயிரும் தோத்துருங்கிற எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் வராது. கடைசி வரை நாங்கள் ஆர்கியூ பண்ணுற வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த வழக்கே. ஏதாவது ஒரு கேஸில் உங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் கூட வந்திருக்காங்க? இல்லை, அப்படியெல்லாம் வந்ததில்லை. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்ல. இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த துறையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மிரட்டல்லாம் நிறைய வருது, இந்த கேஸை நீ எடுத்து நடத்தக்கூடாது, இதை செய்ய. சினிமாவில் வருது போல. சினிமாவில் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு அப்படி யாரும் நானும் கேள்விப்படலை. எந்த வக்கீலும் என்கிட்டையும் சொல்லி எத்தனையோ வழக்கறிஞர்கள் நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம், யாரும் அப்படி சொல்லவும் இல்லை, செஞ்சதும் இல்லை. சினிமாவில் அதை வர்றதை வச்சுட்டு மக்கள் தவறுதெல்லாம் நினைக்கிறாங்க. நாங்கள் அப்படி பார்த்தா ஜட்ஜஸ்க்கும் மிரட்டல் வருதுன்னு சினிமாவில் காட்டுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப பாதுகாப்போட நல்ல ஒரு மனதிருப்தியோடு அந்த தொழிலை செய்கிறோம். ரொம்ப நன்றி மேம், இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.